வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் நடக்க போகுது. இதனால உங்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில எப்போதுமே நிறைய சம்பாதித்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இன்னைக்கு பொழுதிலும் ஒரு 25 வருஷமாக இந்த வெறுமையான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே. நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கு, ஆனாலும் அந்த மகிழ்ச்சிகளை கூட சந்திக்க முடியாமல், அந்த மகிழ்ச்சிகளை கூட அனுபவிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மெழுகாக கரைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அழுகை அதிகமா இருக்கும் உங்களுக்கு. எதுக்குமே பேசியிருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களிடம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சென்சிட்டிவான குணம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களிடம் உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு நிகழ்வுகள் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்போதுமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம் மற்றவர்களிடம் தோணும் உங்களை பார்த்தா. இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு குடும்பஸ்தர்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்கன்னா மிக அமைதியாக இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த அந்த பதவிக்கு உண்டான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். தொழில் செய்யறவங்க இருக்கிறீங்கன்னா, தொழில் செய்யறவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நியாயமான முறையில் தொழில் செய்வர்கள்னா அது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். துலாம்னு சொன்னாலே எல்லாருக்குமே சொல்ல தேவையே இல்லை. எப்படி தராசு நடுநிலைமையோடு ஒரு வேலை செய்தோ அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செய்பவர்கள் நடுநிலைமையோடு, வாடிக்கையாளர்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உற்பத்தியாளர்களுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நடுநிலைமையோடு செயல்படுபவர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 மாத கிரகங்களும் ஒரே மாதத்துல பயிற்சி ஆகுது. அதுவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த பணத்துல ஒரு கண்ணும் கருத்துமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்ல மாத சம்பளத்துக்காக வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வருமானத்தை வந்து பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கே கடந்த ஒரு 3 மாதமாக மிக பெரிய அளவுல ஒரு கெடுதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வாங்கின கடனை அடைக்கணும் நீங்க போறீங்க, உங்க கையில காசு இருக்கு, ஆனா அடைக்கணும்னு போறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதோ செலவு வந்து அது செலவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. ஏங்க இவ்வளோ ஒரு பிரச்சனையை தாண்டி நான் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி கடந்த ஒரு 4 மாதத்திற்கு மேலாக பலவிதமான ஒரு பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்று கடந்து வந்திருக்காரு. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் போதுலாம் இந்த கடந்த 2 மாதத்திற்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்களோ உங்களுடைய தொழிலில் இருந்து கிடைத்த லாபங்களோ பாத்தீங்கன்னா மிக அபரிமிதமான அளவுக்கு விரயத்துலதான் போயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத பொருள் விரயங்கள், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு அந்த வருமானம் ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேமித்த பணம் சில பேருக்கு இந்த 3 மாதத்துல திருடு போயிருக்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். எங்கேயோ ஞாபகம் இல்லாம நகையை வச்சுட்டீங்க, அந்த நகையை தேடுறீங்க 3 மாசமா 5 மாச காலமாக தேடிட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் உங்களுடைய
அந்த பணமும் நகையும் வருமானமும் தேவையில்லாம ஏன் ஏன் எப்படி பார்த்து பார்த்து நீங்க செலவு பண்ணி ஒரு கைய கட்டி வாயை பொத்தி ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீங்க இப்படித்தான் நம்ம இருக்கணும், இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது, எந்த ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களையும் நீங்க அனுபவித்தது கிடையாது. அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்த அந்த வருமானமாகப்பட்டது ஒரு 3 மாதத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் யார்கிட்டயோ போய் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 3 மாதத்துல இருக்கும். தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய அந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுறது, ஸ்கின் அலர்ஜி, அந்த தொழிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருது. அந்த மாதிரியான டயத்துல உங்களுக்கு வருமானம் இப்பதாங்க வந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக தான் உங்களுக்கே வருமானம் வருது. அப்படி தொழிலுக்கு நீங்க ரெகுலரா போயிட்டு இருக்கும்போது அது தொழிலுக்கு போக விட முடியாத ஒரு சில சிரமங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கிற ஒரு நேரமாக தான் கடந்த 3 மாதத்துல வந்திருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கான்ட்ராக்ட் தொழில், கட்டிட தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிட தொழில்லயே அதிகமான பேர் பாத்தீங்கன்னா நீங்க இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் அதிகமா பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு உண்டான அந்த ஒரு விலை மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நல்லா பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய உழைப்பு அந்த வீடை பார்த்தாலே தெரியும், அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இல்லையா, அழகு மேல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏத்த வருமானம் இந்த இடத்துல கிடைச்சிருக்காது. உங்களுக்கு பேசின கான்ட்ராக்ட் அமௌண்ட் வேற, உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வேற. இந்த மாதிரியான சில விரயங்கள் நான் முதல்லயே பதிவுல சொன்ன மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு வீணாகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது இந்த 4 கிரகங்களின் பயிற்சிகள் ஆகும்போது அந்த தொழிலாகப்பட்டது ஓரளவுக்கு திரும்பியும் செட் ஆகக்கூடிய ஒரு நேரம். இப்பவே நீங்க தான் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் செட் ஆகி வந்திருக்குது. திரும்பியும் உங்களுக்கு 3 மாதத்துல சில பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த ஜூலை மாதத்துல இருந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்துல வேலை செய்யறவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வேலைக்கு உண்டான அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால நீங்க வேலை செய்கின்ற அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், இல்லைன்னா சொல்லல. நிறைய பிரச்சனைகளை நீங்க தாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதத்திலையும் நீங்க அதே மாதிரி அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க இந்த இடத்துல எதிர்த்து பேசியோ இல்ல தேவையில்லாத முரண்பாடுகளோ நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால நீங்க தேவையில்லாம எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாம மற்றவர்களோடு சேர்ந்து பழகினீங்கன்னா இந்த மாதத்துல இந்த வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பு என்னன்னா நீங்க மற்றவர்களோடு கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோடு ஒரு சகஜமா பழகினீங்கன்னா உங்களுக்கு இந்த அலுவலகத்திலேயே இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, யாரெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க வேலையை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாம் அவங்களை என்ன நினைக்கிறாங்க, இவங்க தான் பெரிய ஆளா, இவர் தான் வேலை செய்வாங்களா, நம்ம மாத்திரம் என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு உங்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்ய தயாராகிடுவாங்க. அதனால இந்த மாதம் அதற்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்ன்றதுனால நீங்க மிகப்பெரிய அளவுல அந்த சக ஊழியர்களோடு சகஜமா பழகி இருந்தீங்கன்னா இன்னும் இந்த அலுவலகத்திலேயே நீங்க அதாவது நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை கடந்த ஒரு 5 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில இருக்கிறவங்களுக்கும்
வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்துல நீங்க வேலை செய்யும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொழுதாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்தைக்கு இந்த பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 5 வருடமாகவே உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன செஞ்சாலும் நாங்களும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் மேடம். நாங்களும் நிறைய ஒரு நேர்த்தி கடன்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. குடும்பத்துல வருமானம் இருக்கு. எல்லாருமே வேலை பார்க்குறோம். ஆனாலும் அந்த குடும்பத்துல எங்களுக்கு நிம்மதின்றதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேல குடும்பத்துல நிம்மதியே இல்ல. 5 வருஷமா இதோடயே போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய கணவர் சரியில்ல. எந்தவித வேலை வாய்ப்புக்கும் போக மாட்டேங்கிறாரு. ஒரு வேலைக்கு போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வேலையை விட்டுட்டு வந்துறாரு. திரும்ப சேமிச்ச பணத்தை கரைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குடுக்குறோம். அந்த குழந்தை போன இடத்துல சரியா வாழாம திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். எங்களால அலுவலகத்திலயும் வேலை பார்க்க முடியல. தொழிலும் செய்ய முடியல. அப்படின்ற இருக்கிற அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஏன்னா உங்களுக்கு நிறைய திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. திருஷ்டி தோஷங்கள்னால அடிக்கடி நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் எதிரியா இருக்கிறாங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்களே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க வளராவிட்டாலும் எப்படி இப்படி கஷ்டத்தெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு கண் படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த காலகட்டத்துல எல்லாம், இந்த மாதிரியான ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல, இல்ல காமாட்சி அம்மன் கோயில் இல்லையா, சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் சன்னதியில போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை வச்சுட்டு அங்க போயிட்டு ஒரு 4 தீபம் ஏத்திக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை முழுவதுமா வைங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் நிறைய பதிவுல சொல்வேன், எனக்கு தெய்வத்தோடைய துணை இருக்கு, நான் எதுக்கு போய் நான் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்திருக்கும். நாங்க மனசாரையே நிறைய வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நாங்க போய் கோயில்ல வழிபாடு பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெய்வங்களுடைய துணை கண்டிப்பா இருக்கு. ஆனால் நீங்க கோயிலுக்கு போயிட்டு மாதம் மாதம் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்களும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்திலையும் பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடத்திற்கு வரும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நிலம் சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. எந்த விதத்திலையும் நீங்க இந்த காலகட்டத்துல நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணும்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இருக்கின்ற லாபத்தை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இடமாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இடமாற்றம் பண்ணிக்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்துல ஒரு பெரிய அளவு எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய வேலை சாதாரண ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உயர் அதிகாரிகள் மூலமா வருதுன்னா அதை ரொம்ப பெரிய அளவுல மனசுல போட்டுக்காம நீங்க இந்த காலகட்டத்தை கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இது தவிர நான்
ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் குடுக்குறேன். அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கு, கல்வி சம்பந்தப்பட்ட அம் ஒரு ஆலோசனைகளுக்கு, தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு, அடுத்து முதலீடு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு குடுத்துட்டு இருக்கிறேன். அது வேணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு WhatsAppல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்ல, எங்களுக்கு ஜாதகம் பிறந்த நேரத்துல இருந்தே இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜாதகம் PDF மூலமாக அனுப்பிச்சு வைக்கிறோம். அதுக்கும் வேணும்னா கீழ இருக்கிற நம்பருக்கு WhatsAppல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.